நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் மைக்கேல் அருள் ஜேசு. குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை விநியோகிக்கும் நடவடிக்கை இடைநிறுத்தம். தமது காணிகளை பொறுப்பேற்று தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில். தப்பிச் சென்ற கைதிகளை தேடும் நடவடிக்கைகளை ஒளிப்பதிவு செய்ய சென்ற ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு. சிரச சூப்பர் ஸ்டாரின் 6ஆம் கட்டத்தின் இறுதிப் போட்டி ஸ்டைன் கலையகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடரும் பிரதான செய்திகளோடு ரியாஸ் மற்றும் சந்திரிகா. நன்றி அருள் ஜேசு. வணக்கம். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. முதலில் உள்நாட்டு செய்திகள். எரிபொருள் விநியோக குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள சேதம் காரணமாக சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை விநியோகிக்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த குழாயின் திருத்தப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் சுசாந்த டி சில்வா தெரிவிக்கின்றார். மசகு எண்ணெய் களஞ்சியப்படுத்தப்படும் குழாய் கட்டமைப்பில் ஏற்பட்ட சேதம் காரணமாக கடந்த மே மாதம் 22ஆம் தேதி முதல் மசகு எண்ணெயை களஞ்சியப்படுத்தும் நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக நாட்டின் எரிபொருள் விநியோக கட்டமைப்பின் 1/3 பகுதி தற்போது மூடப்பட்டுள்ளது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை கடல் மார்க்கமாக விநியோகிக்கும் குழாய் கட்டமைப்பிலேயே சேதம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட மாட்டாது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுசந்த டி சில்வா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். முத்துராஜவெல எரிபொருள் விநியோக குழாய் கட்டமைப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிபொருள் விநியோகம் இன்று அதிகாலை 4 மணி அளவில் இடைநிறுத்தப்பட்டது. இதன் பிரகாரம் எரிபொருள் விநியோக குழாயில் சேதம் ஏற்பட்டுள்ள பகுதிக்கு சுழியோடிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் இதன் காரணமாக நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. போதுமான அளவு எரிபொருள் எம்மிடம் உள்ளது. விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் கூட்டுத்தாபனம் பில்லியன் கணக்கான லாபம் பெறுவதாக கூறிய போது நாட்டு மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டனர். எரிபொருளின் விலை குறைவடையும் என மக்கள் எதிர்பார்த்தனர். இந்த அனைத்து எதிர்பார்ப்புகளையும் வீணடிக்கும் வகையில் குழாய் கட்டமைப்பு வெடித்துள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை லட்சக்கணக்கான டாலர்களை தாமத கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது. இந்த நிலையிலேயே சுத்திகரிப்பிற்கான குழாய் பாதிக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிப்பு ஒரு இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. கூட்டுத்தாபனத்தின் நிதியை கப்பல் நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. இவை இந்த நாட்டு மக்களின் பணமாகும். அகாரக்ஷமதாவே நிசா செயற்திறனற்ற முகாமைத்துவம், ஊழல், மோசடிகள் மற்றும் எஜென்ட் கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்று நட்டத்தில் இயங்குகிறது. எனவே அந்த நட்டத்தை பெட்ரோல் மற்றும் டீசலை பயன்படுத்தும் பொதுமக்களிடமிருந்தே அறவிடுவர். தாம் மாத்திரமே இதன் மூலம் பாதிக்கப்படுவதாக டீசலை பயன்படுத்துவோர் நினைத்துள்ளனர். இல்லை, இதன் மூலம் முழு நாடும் பாதிக்கப்படுகிறது. இலங்கையில் அதிக நட்டத்தை எதிர்நோக்கும் நிறுவனமாகவே இந்த நிறுவனம் காணப்படுகிறது. இதன் காரணமாக பானின் விலை அதிகரிக்கப்படுகிறது, பருப்பின் விலை அதிகரிக்கப்படுகிறது. சில வேளை மக்களுக்கு இது புரிவதில்லை. இந்த குழாய் பழமையானது என கோப்பறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இறுதியில் தற்போது குழாய் வெடித்துள்ளமையினால் எண்ணெயை கொண்டு வர முடிவதில்லை. மசகு எண்ணெயை கொள்வனவு செய்ய முடிவதில்லை. 1-2 நாட்களில் எரிபொருள் முடிவடையும். சொந்த காணிகளில் தம்மை மீள்குடியமர்த்துமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏற்பாடு செய்திருந்தது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட பல கட்சிகளின் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஜனநாயக வழியிலே எமது எதிர்ப்பை இங்கே காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இடம்பெயர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் அந்த வலி. அவர்கள் அடுத்த இடத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு துன்பப்படுகின்றார்கள் என்பதை அனைவரும் அறிவார்கள். எங்களுடைய நிலத்தை நீங்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது வெளியேற வேண்டிய ஒரு நிலை.
போன்ற பல வடமாகாணத்து இடங்களும் மணலாறு பகுதி, இதைவிட கிழக்கு மாகாணம், இப்படியாக நீங்கள் ஆக்கிரமித்துள்ள இடங்கள் அனைத்திலும் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். போர் முடிந்து இத்தனை வருடங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் ராணுவம் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள் வாழ்ந்த இடம், அந்த பொதுமக்கள் இன்று உள்ளூரில் ஏதிலிகளாக இருக்க இடமற்று உறவினர்கள் வீட்டிலும் திண்ணைகளிலும் தெருக்களிலும் வந்து அறைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எத்தனையோ வகையான ஆர்ப்பாட்டங்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்த பொழுதிலும் இலங்கை அரசாங்கம் இந்த ராணுவத்தினை எங்களுடைய நிலங்களில் இருந்து இலக்குவதற்கு தயாராக இல்லை. இலங்கை ராணுவமும் இலங்கை அரசாங்கமும் பொதுமக்களுடைய காணிகளை அபகரித்துக் கொண்டு சொல்லுகின்ற ஒரு காரணம், இந்த இடங்களில் முன்னர் வந்து விடுதலை புலிகள் நிலை கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வெள்ளாங்குளம், பேராவில் போன்ற பகுதிகளில் அரிய பல வகைகள் வந்து இன்று செழித்து காணப்படுகின்றது. அந்த இடங்களுக்கு எங்களுடைய அதிகாரிகள் செல்லுவதற்கு அனுமதி இல்லை, எங்களுடைய மக்கள் செல்லுவதற்கு அனுமதி இல்லை. அந்த தாவர வளங்களை, பல வளங்களை, மர வளங்களை பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் அவர்கள் ஒட்டி வைத்து பதிய முறையில இனப்பெருக்கம் செய்து தங்களுடைய ராணுவத்தினருக்கும் தளபதிகளுக்கும் எங்களுடைய மண்ணில் இருந்து தென்னிலங்கைக்கு அந்த அரிய வள தாவரங்களை என்று அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை ராணுவத்தினருடைய, இலங்கை ஆட்சியாளர்களுடைய அந்த கொடூரமான நில ஆக்கிரமிப்புகளுக்கு எதிரான நிலைமை. நில ஆக்கிரமிப்பு என்பது இஸ்ரேலுடைய யூத குடியேற்றங்களை விஞ்சுகின்ற வகையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே திருகோணமலை மாவட்டத்தை குறிவைத்து அவர்கள் சூழவும் மிக பலத்த சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பொத்துவில் தொடக்கம் பருத்தித்துறை வரை, காங்கேசன்துறை வரை இங்கே குடியேற்றங்கள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 10,000 ஏக்கர் யாழ்ப்பாண குடநாட்டுகள் மாத்திரம் அவர்கள் திட்டமிட்டு குடியேற்றுவதற்கான அந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள். வலிகாமம் வடக்கில் மாத்திரம் 6,300 ஏக்கர். முருகண்டி பிரதேசத்தை சுற்றி வெளியாவுடன் தொடக்கக்கூடிய விதத்திலே 10,000 ஏக்கர்களை, கேப்பாப்புலவு போன்ற இடங்களை உள்ளடக்கி ராணுவ குடியிருப்புகள். சம்பூர்ல இதே போல 10,000 ஏக்கர். இதே போல வாகரையிலே கடற்படை முகாம் விஸ்தரிப்புக்காகவும் கடற்படையினுடைய குடும்பங்களை, படையினருடைய குடும்பங்களை குடியேற்றுவதற்காக 10,000 ஏக்கர் காணியை சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி அவர்கள் தான் இதற்கு முழு பொறுப்பும் கூற வேண்டும். எமது இளங்களை அபகரித்துக் கொண்டிருப்பது அவருக்கு தெரியாமல் இருப்பதற்கில்லை. ராணுவம் தான் அபகரிக்கின்றது, நன்றாகவே அவருக்கு தெரியும். எல்லோரும் வடக்காக இருந்தால் என்ன, சம்பூராக இருந்தால் என்ன, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்னமும் மீளவும் சரியான முறையில் குடியேற்றப்படவில்லை. ஆனால் ஐக்கிய நாடுகளுக்கு அவர்கள் சொல்கின்றார்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. இன்று அவர்களுக்கு கூலிப்படைகளாக இயங்குபவர்கள் உங்களுக்கு தெரியும். இங்கு இபிடிபியினரை சார்ந்தவர்கள் அவர்கள் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்துவது மாதிரி உலகத்திற்கு இந்த அரசாங்கம் காட்டிக்கொள்கின்றது. உடனடியாக அதை நாங்கள் நிறுத்த. சிரச சூப்பர் ஸ்டார் 6வது கட்டத்தின் இறுதிப் போட்டி தற்போது ரத்மலானை ஸ்டைன் கலையகத்தில் நடைபெற்று வருகின்றது. சிரச சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சி எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரச டிவியில் தற்போது நேரடியாக ஒளிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் நேரடி காட்சிகளுடன் தற்போது நாம் இணைந்து கொள்வோம். රන්දේ ඔලෙන් වැසෙන්දෙයෝ අපේ හිතට වැඩ පන්දෙයෝ මලාකුලේ ගැවසෙන දෙයෝ සත්පියුමන් පිට යන දෙයෝ තුල දෙවියන් දජවෙන යාමේ මෙත් සිත පෙම් සිත ලොව පැතිරේ මාළුවනේ අපි යාළුවනේ අද පෙම් කෙලිමින් යමු දිය වතුරේ රන්දෙවලෙන් වැසෙන් දෙයෝ අපේ හිතට වැඩ පන්දෙයෝ
காலி சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் செல்ல முயற்சித்த 2 கைதிகள் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டனர். குறுகிய கால தண்டனையை பெற்றுக்கொண்ட கைதிகள் இருவரே இவ்வாறு தப்பிச் செல்ல முயற்சித்ததாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் துஷார உப்புல்தனிய தெரிவித்தார். சுத்திகரிப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த வழியிலேயே குறித்த 2 கைதிகளும் தப்பிச் செல்ல முயற்சித்ததாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். அதையடுத்து சிறைச்சாலைகள் அதிகாரிகளினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது தப்பிச் சென்ற கைதிகள் மீண்டும் கைது செய்யப்பட்டனர். சிறைச்சாலை திணைக்களத்தின் சிறையிலிருந்து கைதிகளுக்கு தப்பித்து செல்ல முடியாது. அது பிள்ளையான விடயம். அவர்களினால் அவ்வாறு கூற முடியாது. அவ்வாறு எப்படி கூறுவது? நாட்டில் உள்ள எந்த ஒரு மனிதனுக்கும் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை உள்ளது. அவ்வாறான சம்பவம் ஒன்று இருக்குமானால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். நாம் ஏன் மறைய வேண்டும்? இது கவலை அளிக்கின்றது. எமது கவலையை வெளிப்படுத்துகின்றோம். சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு அவ்வாறு நடந்து கொள்ள முடியாது. காரணம், சிறை கைதி ஒருவர் தப்பித்து செல்கின்றார் என்றால் சிறைச்சாலை திணைக்களம் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் அர்த்தம். இதற்கு முன்னரும் இவ்வாறு தப்பிச் சென்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவற்றில் முக்கியமான போதைப் பொருள் சம்பவத்துடன் தொடர்புடைய கைதிகள் தப்பி சென்ற சம்பவங்களே பதிவாகின. கவனையினமே முதலாவது காரணம். கட்டளை சட்டத்தின் கீழ் தெளிவான சுற்று நிர்மம் மற்றும் ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம். சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கு என சட்டம் ஒன்று உள்ளது. வைத்தியசாலையில் சிரமங்கள் காணப்படுகின்றன என கூறி தமது கடமைகளை மீற முடியாது. எனினும் இவர்களுக்கு இதனை செய்ய முடியாது. கட்டளை சட்டத்திற்கு அமைவாக கடமையாற்ற வேண்டும். கடந்த 23ஆம் தேதி தேவுலப்பிட்டிய பரவாவில பகுதியில் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில காட்சிகள் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன.
இந்த சம்பவம் தொடர்பிலான யூரிபோர்ட்டர் ஒளிப்பதிவு செய்த காட்சிகளை நாம் அண்மையில் ஒளிபரப்பு செய்திருந்தோம். இந்த காட்சிகளை ஒளிபரப்பு செய்த பின்னர் போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். මේ දර්ශනය ලබාගෙන තිබෙන්නේ துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கு 8 நிமிடங்களுக்கு முன்னரே அந்த நபர் காட்சிகளை பதிவு செய்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. துப்பாக்கியை காட்டி சந்தேக நபரை தடுத்து நிறுத்தவே போலீஸ் கான்ஸ்டபிள் முயற்சி செய்துள்ளார். எனினும் அந்த காட்சிகளில் போலீஸ் கான்ஸ்டபிள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் காட்சி பதிவாகவில்லை. அவர் துப்பாக்கியை காட்டியவாறு மேலும் முன்னோக்கி பயணித்துள்ளார். அவ்வாறு குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தேக நபருக்கு அருகில் செல்லும் போது சந்தேக நபர் கத்தியொன்றினால் குத்தி போலீஸ் உத்தியோகத்தருக்கு காயம் ஏற்படுத்தியுள்ளார். இரண்டாவது தடவையும் கத்தியினால் குத்த முற்பட்ட போதே போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தேக நபர் மீது துப்பாக்கி பிரயோகம் கொண்டுள்ளதாகவே போலீஸ் உத்தியோகத்தர் கூறியுள்ளார். எனவே இந்த சாட்சியங்களை நாம் நீதிமன்றத்தில் முன்வைக்க எதிர்பார்க்கிறோம். තුවාල සිදු කරා දෙවෙනි අවස්ථාවේ පිහියෙන් ඇනීමට උත්සාහ කරන විට එතන සිටි පොලිස් සැරයන්වරයා සැකකරුට වෙඩි තැබූ බවයි පොලිස් සැරයන්වරයා සහ කොස්තාපල්වරයා පවසන්නේ. ඉතින් මේ සාක්ෂි අධිකරණයේදී අපි මෙහෙයවීමට බලාපොරොත්තු වෙනවා. මෙම සාක්ෂියම ප්‍රමාණවත් ගරු මහේස්ත්‍රාත්තුමාට මේ සම්බන්ධයෙන් පැහැීමට පත් වෙලා சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசாருக்கு இந்த சாட்சிகள் போதுமானது. இந்த சம்பவம் எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பதற்கான தெளிவான காட்சிகள் இருக்கின்றன. போலீஸ் ஊடக பேச்சாளர் எனக்கு கருத்து தெரிவிப்பதை விட நியாயமான விசாரணைகளுக்கான சாட்சிகளை சேகரித்து சந்தேக நபரை கைது செய்வதற்கு அந்த சாட்சிகள் போதுமானதாக இருந்தால், தெளிவான சாட்சிகள் இருப்பின் இவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். එම ප්‍රමාණවත් නම් එම සාක්ෂි මෙම සැකකරුවා අත්අඩංගුවකට පැහැදිලි ප්‍රමාණත්වයක් තිබෙනවා. මෙම සාක්ෂිකරු මෙම සැකකරුවා අත්අඩංගුවටගෙන ගරු අධිකරණයට ඉදිරිපත්. අපි හැමතිටම ඉල්ලලා හිටින්නේ කවුරු හෝ වේවා. මොන කවුරු හෝ වේවා කවුරුන් විසින් හෝ නීතිය උල්ලංඝනය කරලා තියෙනවා කරුණාකරලා නීතිය ක්‍රියාත්මක කරන්න. சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அண்மையில் போக்குவரத்து போலீசாரினால் வீதியில் சென்ற ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் புகைப்படங்களோடு வெளியிடப்பட்டன. ஆனால் இன்று வரையில் குறித்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்படவில்லை. குற்றமிழைப்பவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையே தற்போது காணப்படுகின்றது. இவர்கள் ஏன் பாதுகாக்கப்படுகின்றனர் என்பது பிரச்சனையாக உள்ளது. ஒரு புறத்தில் சட்டத்தை மீறுபவர்களை பாதுகாக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. மறுபுறத்தில் போலீசாரினால் மனித படுகொலைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அத்துடன் பொது சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டு படுகொலைகள் இடம்பெறும் போது அதனை போலீசார் வேடிக்கை பார்க்கின்றனர். வேடிக்கை பார்க்கும் தரப்பாக போலீசார் இருக்க முடியாது. அவர்களுக்கு இந்த விடயங்கள் தொடர்பில் சிறந்த அறிவு உள்ளது. விசேடமாக கீழ்மட்ட அதிகாரிகளுக்கு நாட்டில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் இருக்கின்றாரா என்று எண்ணும் அளவிற்கு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அவர் போலீசாருக்கு கட்டளை இடுகின்றாரா இல்லையா என்பது தெரியவில்லை. පොලිසි නිලධාරි මහත්වරුන්ට විශේෂම මේ පහළ මට්ටමේ නිලධාරි මහත්වරුන්ට හොඳ හරිනම් IGP කෙනෙක් මේ ලංකාවේ ඉන්නවද කියලා හිතනවා. தெற்கு அதிவேக வீதியில் கொட்டாவ நுழைவாயிலில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் அடுத்து பிரச்சனையை எதிர்நோக்கிய சுமிந்த சமன் என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் குற்றமற்றவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் சேவையிலிருந்து ராஜினாமா செய்வதாக கடிதம் அனுப்பியிருந்த அதேவேளை அவரது வீட்டுக்கு நேற்று போலீசார் சென்றிருந்தனர். தொடங்கோடு போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி உட்பட சிலர் தமது வீட்டிற்கு நேற்றிரவு வந்ததாக சுமிந்த சமான் தெரிவித்தார். 2 தடவைகள் நேற்று போலீசார் வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தொடங்கோடு போலீஸ் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி மற்றும் மிரிகான விசேட புலனாய்வு பிரிவினர் 3:20 மணி அளவில் வீட்டிற்கு வந்தனர். 2 போலீஸ் ஜீப் வண்டிகள் மற்றும் நேனோ கார் ஆகிய வாகனங்களிலேயே அவர்கள் வந்தனர். பின்னர் அவர்கள் எனது வீட்டிலிருந்து சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு வேகமாக சென்றனர். மீண்டும் இரவு 8:20 மணி அளவில் வந்து என்னை வாகனத்தை செலுத்துமாறு கூறினார்கள். என்னை அழைத்துச் செல்ல நேனோ காரில் வந்திருந்தனர். யாரும் துப்பாக்கி கொண்டு வரவில்லை. எனக்கு அச்சுறுத்தல் காணப்பட்டமையினால் நான் மறுத்தேன். இந்த முறைப்பாட்டை விலக்கிக் கொள்ளுமாறு பாரிய அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன. හේතු නිසා මම යාම ප්‍රතික්ෂේප කරා. මොකද දැනටත් මගේ ජීවිතේ ලොකු බලපෑමක් කියලා තියෙනවා මේ පැමිණිලි ඉල්ලාස් කරගන්න කියලා. விசாரணை ஒன்றுக்காக சுமிந்த சமான் வீட்டிற்கு சென்றதாக தொடங்கோடு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த புத்திக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். குறித்த வாகனத்தில் புகைப்பட பிடிப்பாளரும் சாரதியும் மாத்திரமே இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். கால நிர்ணயம் தொடர்பான விசாரணையை நேற்று இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்.
කිසිම ආකාරයක ඊයේ රාත්‍රී පැහැර ගැනීමක් எந்த வகையிலும் அச்சுறுத்தவோ கடத்துவதற்கோ நேற்று இரவு அங்கு செல்லவில்லை. சட்டப்பூர்வமான விசாரணையே இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் கால நிர்ணய விசாரணையே இடம்பெற்றது. எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த உள்ளோம். කාලය තුල සම්පූර්ණයෙන්ම මේ රටේ ජනතාවට හෙළිදරව්වක් කිරීම සඳහා කළුතර දකුණ පොලිස් களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவே இந்த பிரதேசமாகும். களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவில் வேறு ஒரு போலீஸ் விசிடமாக தொடங்கோட போலீசார் இங்கு வந்து செயற்படும் விதம் தொடர்பில் நமக்கு பாரிய சந்தேகம் உள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் போக்குவரத்து பிரிவில் சேவையாற்றிய சுமிந்த சமான் கடந்த மே மாதம் 30ஆம் தேதி சம்பவத்தை எதிர்கொண்டார். அன்றிரவு 8 மணியளவில் தொடங்கொடையில் அமைந்துள்ள தனது வீட்டிலிருந்து கடமைக்கு செல்கையில் கேப் வாகனத்தில் வந்த சிலர் அவரை தாக்கி அவரது மோட்டார் வாகனத்தையும் தீக்கிரையாக்கியுள்ளனர். தெற்கு அதிவேக வீதியில் பிரதி அமைச்சர் ஒருவரின் வாகனம் அதிவேகத்தில் சென்றமை தொடர்பில் கொட்டாவ நுழைவாயிலில் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னரே இந்த சம்பவமும் இடம்பெற்றது. சுமிந்தவின் பிரச்சனையை நீதியான முறையில் முன்னெடுத்து தீர்வை பெற்றுத் தருமாறு பிரதேசவாசிகள் என்ற வகையில் போலீஸ் மாதிபரிடம் கேட்டுக் கொள்கின்றோம். அவர் குற்றம் செய்திருந்தால் தண்டனை வழங்குங்கள், இல்லை என்றால் விடுதலை செய்யுங்கள். போலீஸ் கொஸ்தாபல்வரையாகே சித்தியட்ட அதாலவ இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்கின்றோம். இங்கு 2 சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. முதலாவது கொட்டாவையில் அதிவேக வீதியில் நுழைவாயிலுக்கு அருகில், மற்றது அந்த பகுதியிலிருந்து வெளியில் செல்லும் பிரதேசத்தில். இது தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்து விட்டன. அங்கு குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் எந்தவிதமான தவறும் செய்யவில்லை. அதிக வேகமாக சென்றமைக்காக பிரதி அமைச்சரின் சாரதிக்கு தண்ட பணம் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் விசாரணை நிறைவடைந்துள்ளது. නමුත් නියෝජ්‍ය ඇමතිවරයාගේ රියදුරා වෙත දඩ පත්‍රිකාවක් අපි නිකුත් කරලා තියෙනවා අධික වේගයෙන් පැමිණියට. கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார். கல்லூரியின் அதிபர் கோதை நகுலராஜா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சமூக புரவலர் AM சுப்பிரமணியம் தம்பதியினரால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பாடசாலை கட்டிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் செயலாளரான கலாநிதி முத்தையா கதிர்காமநாதன், பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதனையடுத்து சமூக புரவலரான AM சுப்பிரமணியமும் பாடசாலை நிர்வாகத்தினரால் கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த சுப்பிரமணியம் போன்றவர்கள் யாழ் மண்ணிலே தம்மால் உழைத்த பணத்தில் கட்டப்பட்ட பாடசாலைகளில் தான் தமிழரின் கல்வி உயர்ந்ததை அறிய பிரித்தானியாவின் உதவியினால் யாழ் மக்களின் வடக்கின் கல்வி உயரவில்லை என்பதனை இந்த பேரினவாத அரசியல்வாதிகள் அறிந்து கொள்ளவில்லை. பிரித்தானியர்கள் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக பாடசாலைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது இன்று சுப்பிரமணியம் அவர்கள் கட்டியதாக இங்கு ஒரு பெரிய ஒரு 3 பக்கங்களில் அமைந்த ஒரு லீஃப்லெட்டை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அதில் கொக்குவில் இந்து கல்லூரியில் அவர் படிக்கின்ற பொழுது அவர் படிக்கின்ற காலத்தில் எரிந்த கட்டிடத்தை எப்படி கட்டுவதற்கு அவர் சிரமப்பட்டார் என்பதனை மிகவும் அழகாக கூறியிருக்கிறார்கள். இன்று யாழ்ப்பாணத்திலே யாழ் இந்து கல்லூரி, 2வது ஹார்டி காலேஜ், 3வது கொக்கில் இந்து கல்லூரி, மானிப்பா இந்து கல்லூரி என்ற போன்ற பாடசாலைகள் இப்படியான சுப்பிரமணியம் போன்றவர்களினால் அன்று கட்டியதனால்தான் இந்த இந்து கல்லூரிகள் இன்றும் 100 ஆண்டுகள் தாண்டி இன்றும் சிலம்பட கல்வியை புகட்டிக் கொண்டிருக்கின்றது. பிரித்தானியர்கள் வந்து இந்து மதத்தை பரப்புவதற்காக இந்து கல்லூரிகளை கட்டவில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் எந்த மூல முடக்குக்கு போனாலும் அங்கு ஒரு இந்து கல்லூரி இருக்கும். ஆனால் துரதிருஷ்டவசமாக தூங்குறவர்களை நாங்கள் எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. இந்த இனவாதிகளுக்கு தெரிவதில்லை, இந்து கல்லூரிகளை பிரித்தானியர்கள் அமைப்பதில்லை. எனவே இந்து கல்லூரிகளை அமைத்தது எமது தமிழ் பெரியார்களும் தமிழ் கொடைவர்களும் அன்று இவர் போல் சுப்பிரமணியம் போல் இருந்தவர்கள் என்பதனை இந்த பேரவாதிகள் நினைக்க மறக்கவில்லை. ஆனால் அவர்கள் தெரிந்தும் தெரியாத போல் நித்திரை கொள்வது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா பாடசாலை நிர்வாகத்தினால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். நிகழ்வுக்கு முதன்மை விருந்தினர் கௌரவ
ஸ்ரீலங்கா அவர்கள் அழைத்தது மிகவும் பொருத்தமானது. ஏனெனில் அவர் கல்வி வளர்ச்சிக்கு அளப்பரிய சேவை செய்திருக்கின்றார். குறிப்பாக மலையக சிறார்களுக்கு, அதுவும் பறமை கோட்டின் கீழ் உள்ள மலையக சிறார்களுக்கு கல்வி வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணி ஒன்றென்றும் மறக்க முடியாதது. ஆலயங்களும் அறிவாலயங்களும் மனித சமுதாயத்துக்கு அறிவையும் ஆன்மீகத்தையும் ஒருங்கே அளிக்கின்றன. ஆகவே அதை பாதுகாக்கப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். பாரதி சொன்னான், வயிற்றுக்கு சோறிட வேண்டும், வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இப்பாறை உயர்த்திட வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த கல்லூரி வளர்ந்து வருகின்றது. 32 வருஷங்கள் நிறைவு பெற்றிருக்கின்றது. குறுகிய காலத்தில் பாரிய வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் எங்கள் சமூகத்தில் உள்ள திருமதி சுப்பிரமணியம் போன்றவர்களுடைய மனம். பணம் இருந்தாலும் மனம் வேண்டும். மனம் இல்லாவிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. பலரிடம் பணம், ரங்கா சொன்னார் இல்லைன்னு சொல்லி, எனக்கு தெரியும் நிறைய பேரிட தமிழாக்கள் பிசினஸ்காரரிடம் பணம் இருக்கு, ஒரு சிலரிடத்தான் அதை செய்ய வேண்டும் என்ற மனம் இருக்கு. அந்த மனம் இவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அப்படி வர ஒண்ணும் மாணவர்களாகிய உங்களுக்கு தான் நான் சொல்கின்றேன், இவரை போன்று நீங்களும் வருங்காலத்தில் சமூகத்திற்கு சேவை செய்ய நீங்களும் விளைய வேண்டும். இவர்கள் எல்லாம் எங்களுக்கு ரோல் மாடல். என்னவோ எங்களால் இயன்றதை செய்ய வேண்டும். அநேகமாக இருக்கின்ற பிரபலிய பாடசாலைகளில் அவருடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கின்றது. காலங்காலமாக ஒரு முன்னுதாரணமாக வாழ்கின்ற மனுஷன். அதே போல இன்றைக்கு அவர் என்னோட தயக்கம் படிச்சிருந்தார், யாரையும் கேட்கிறது என்று நான் கூப்பிடலாம் ஒன்று சொன்னார், அவனை தங்காவை கூப்பிடுமோ என்று. அப்படி அந்த பிள்ளை போன்று அவர் தனி நேசம் வைத்திருக்கிறவர். அந்த வகையில் அந்த குடும்பம் இன்னும் பல ஆண்டு சீரும் சிறப்புமாக வளர வேண்டும், இன்னும் பல பணிகளை செய்ய வேண்டும். நாட்டின் பல பாகங்களிலும் ஆலய கும்பாபிஷேக பெருவிழாக்கள் இன்று இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றான யாழ்ப்பாணம் இனுவில் கந்தசுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து பிரதான கும்பங்கள் வீதி வலம் வந்து பின்னர் மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் குடாநாட்டிலிருந்து பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கந்தனின் திருவருளை பெற்றனர். இதேவேளை புலத் சிங்கள மில்லிகந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகள் மற்றும் அபிஷேகத்தினை தொடர்ந்து மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் ஆசியை பெற்றுக் கொண்டனர். பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டிய சொத்துக்கள் வீண் விரயமாக்கப்படுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காலத்துக்கு காலம் பல்வேறு அமைச்சுக்களினூடாக முன்னெடுக்கப்படுகின்ற திட்டங்கள் இடைநடுவில் பயனற்று போகின்றமை தொடர்பில் நாம் அறியாமல் இல்லை. நாட்டில் மீனவர்களின் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. மீனவர்களுக்கான எரிபொருள் மானியம் தொடர்பில் பல சர்ச்சைகள் நிலவுகின்றன. இவ்வாறு மீனவர்கள் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தமது தொழிலை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அம்பாறை நிந்தவூர் பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் நிலை அரசாங்கத்தின் வீண் விரயத்தை எடுத்து காட்டுகிறது. 2012ஆம் ஆண்டு மீன்பிடி அமைச்சின் அனுசரணையில் அமைக்கப்பட்ட கட்டடமே இது. நிந்தவூர் பகுதி மீனவர்கள் தமது எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அமைக்கப்பட்டதே இந்த நிலையம். பல கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த நிலையம் இன்று பாவனைக்கு உதவாத நிலையில் காணப்படுகிறது. 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்குரிய கடிதம் இங்கே அனுப்பப்பட்டிருக்கின்றது. இங்கே நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டிடத்தினுடைய பொருட்கள் அனைத்தும் துருப்பிடித்துக் கொண்டு பகுதியாக விழுந்து கொண்டு போகின்றது. மீனவர்கள் அங்கங்க போயிட்டு ராவைக்கெல்லாம் கடல கிடந்து அங்க தூரம் போயிட்டு அடிக்கிட்டு வரதை விட எங்களுக்கு கிட்டடிக்கிறது லேசான ஒரு விஷயம். அதை நிந்தோல் இருக்கிற மீனவர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து இந்த செட்டில் வெண்ணடிக்கிறதுக்கு. கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் கடந்த வாரம் காணாமல் போன படகு தொடர்பில் ஆஸ்திரேலியா மௌனம் காப்பது அந்நாட்டு அரசாங்கத்தின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என மனித உரிமை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவிக்கின்றது. Tamil
communities within Australia are becoming. இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் ஆஸ்திரேலியாவில் உள்ள தமிழ் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். குறிப்பாக அவர்கள் இந்தியாவில் இருந்து புறப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்பில் பல்வேறு செய்திகள் வெளியிடப்படுகின்றன. எனினும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தொடர்ந்து மௌனமாகவே உள்ளது. இதனை இரகசியமாக பேணுவது அரசாங்கத்தின் கொள்கையாகியுள்ளது. இதுபோன்ற பயணங்களை தடுப்பதும் ஆட்கடத்தலை நிறுத்துவதும் இந்த நிலைப்பாட்டிற்கான காரணமாகும். இதேவேளை தமது நாட்டு அரசாங்கம் மக்களுக்கு தகவல்களை மறைக்க கூடாது என ஆஸ்திரேலியாவின் மனித உரிமை தொடர்பிலான சட்டத்தரணி ஜூலியன் பர்ன்சைட் தெரிவித்துள்ளார். இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கை கடற்படையினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளார்களா என் அது அகதிகள் தொடர்பிலான எமது நாட்டின் உடன்பாடுகளை மீறும் செயல் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாட்டிற்கு முன்னிற்கும் எமக்கு தலிபான் அமைப்போ அல்லது தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட நிலையோ ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எமது நாட்டின் நட்பெயருடன் தொடர்புபட்ட விடயமாகியுள்ளது. குறிப்பாக அரசாங்கம் மக்களுக்கு தகவல்களை மறைக்கக்கூடாது. கிறிஸ்மஸ் தீவின் ஷா சபையின் தலைவர் கோர்டன் தோமஸிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் இது தொடர்பில் மின்னஞ்சல் மூலம் வினவியது. இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கை கடற்படையினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பில் தனக்கு தெரியாது எனவும் அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுவோர் இவ்வாறான கருத்துக்களை கூறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சனைக்கு பதில் வழங்காமல் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அரசியல் விளையாட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் கோர்டன் தோமஸ் கூறினார். The very serious problem that we have in Australia is that the coalition government கூட்டணி அரசாங்கம் மற்றும் கடற்படை என்பவற்றிற்கு காணப்படும் அதிகாரம் மற்றும் வளங்களை உரிய முறையில் பாவித்தல் என்பவற்றில் தற்போது ஆஸ்திரேலியாவில் பாரிய சிக்கல் நிலை காணப்படுகின்றது. அதிகமானவர்கள் இதனை கொடூரமான யுத்தத்திற்கு சமப்படுத்துகின்றனர். இந்த சம்பவத்தின் பின்னர் நாட்டில் பிரிவினைவாதத்திற்கான காரணங்கள் அதிகரித்துள்ளன. நாம் இதனை பாராளுமன்றத்திற்குள் தீர்க்க வேண்டும். பாராளுமன்றத்தில் கட்சிகளின் ஆதரவை பெற்றுக் கொண்டு செயற்பட வேண்டும். அடுத்த வாரம் பாராளுமன்றம் கூடியதன் பின்னர் அரசாங்கத்தை கண்டித்து வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தவுள்ளோம். புகலிட கோரிக்கையாளர்கள் இலங்கை கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் கருத்து தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றும் இலங்கை கடற்படையினரிடம் வினவியது. இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் இதுவரை கடற்படையினருக்கு எந்தவித உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படவில்லை என கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசலவர்ண குல சூரிய தெரிவித்தார். இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு அல்லது ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் என்பன கருத்து வெளியிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இது குறித்து நாம் வெளிவார அமைச்சிடம் வினவினோம். 153 புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய படகு தொடர்பில் ஊடகங்களில் செய்திகள் வெளியான போதிலும் தமது அமைச்சுக்கு அந்த படகு தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை என அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திடம் இது குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ள நாம் பல முறை முயற்சித்த போதிலும் அது பயனளிக்கவில்லை. இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய இந்த படகிலிருந்து இறுதியாக தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு இன்றுடன் 7 நாட்கள் பூர்த்தியாகின்றன. தெரிவிப்பது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.